இன்றைய முக்கிய செய்திகள். அமெரிக்க போர்க்கப்பல்கள் வருகையால் பாதாள அறையில் கமேனி முகாம். முழு அளவிலான போருக்கு தயார் என ஈரான் அறிவிப்பால் பதற்றம் அதிகரிப்பு. மக்களின் வாக்குரிமையை பறிப்பது ஜனநாயகத்தை களங்கப்படுத்தும் செயல். தேர்தல் ஆணையத்தின் சுதந்திரத்தை பாதுகாக்க மல்லிகார்ஜுன கார்கே வலியுறுத்தல். மொழிவழி தேசிய இனங்களின் உரிமையை காத்த மாநிலம். தமிழ்நாட்டில் என்றும் இந்திக்கு இடமில்லை என ஸ்டாலின் உறுதி. வணக்கம். ஈரான் நோக்கி போர்க்கப்பல்களை அமெரிக்கா அனுப்பியுள்ள நிலையில் ஈரான் நாட்டின் உயர் தலைவர் கமேனி பாதாள அறையில் பாதுகாப்பாக தங்க வைக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன. பொருளாதார வீழ்ச்சியை கண்டித்து ஈரானில் அரசுக்கு எதிராக மக்கள் போராட்டம் வெடித்தது. கடந்த டிசம்பர் 28 தொடங்கிய இந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் அரசு கட்டடங்களை எரித்ததுடன் பொது சொத்துக்களை சேதப்படுத்தினர். போராட்டத்தை ஒடுக்க காவல்துறையும் இராணுவமும் துப்பாக்கிச் சூடு நடத்தின. போராட்டத்தை ஒடுக்க மக்களை துன்புறுத்தினாலும் போராட்டத்தில் ஈடுபட்டதற்காக கைது செய்யப்பட்டவர்களை தூக்கில் போட்டாலும் ஈரான் மீது அமெரிக்க இராணுவம் தாக்குதல் நடத்தும் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எச்சரித்திருந்தார். இதனிடையே தூக்கு தண்டனைகளை நிறைவேற்றப் போவதில்லை என ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி உறுதியளித்தார். இதையடுத்து நூற்றுக்கணக்கானோரின் மரண தண்டனையை தாம் நிறுத்தியதாக கூறிய ட்ரம்ப் அதே நேரம் ஈரான் நோக்கி போர்க்கப்பல் அணி ஒன்றை அனுப்பியிருப்பதாக தெரிவித்தார். அணு ஆயுத தயாரிப்பில் ஈரான் ஈடுபட்டால் அந்நாட்டின் மீது தாக்குதல் நடத்தப்படும் என்று அவர் புது மிரட்டல் ஒன்றை விடுத்தார். அமெரிக்கா போர்க்கப்பல்களை அனுப்பியுள்ள நிலையில் ஏதாவது ஒரு காரணத்தை கூறி தாக்குதல் நடத்தப்படலாம் என்ற அச்சம் எழுந்துள்ளது. இந்நிலையில் போர்க்காலத்துக்கென வடிவமைக்கப்பட்ட பாதாள அறையில் ஈரான் உயர் தலைவர் அலி கமேனி தங்க வைக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது. மிகவும் பாதுகாப்பு மிக்க அந்த பாதாள அறையை பல்வேறு இடங்களை இணைக்க சுரங்கப்பாதைகள் உள்ளதாகவும் கூறப்படுகிறது. கமேனி பாதுகாப்பாக தங்க வைக்கப்பட்டுள்ள நிலையில் அவரது 3வது மகன் மசூத் கமேனி அலுவலக நிர்வாகத்தை கவனிப்பதுடன் அரசு துறையினருடன் தொடர்பு கொண்டு உத்தரவுகளை பிறப்பிக்கும் பொறுப்பை ஏற்றுள்ளார். இதனிடையே விமானம் தாங்கி கப்பலான USS ஆப்ரஹாம் லிங்கன் மற்றும் ஏவுகணை செலுத்தக்கூடிய கப்பல்கள் தற்போது இந்திய பெருங்கடல் பகுதியில் இருப்பதாகவும் சில நாட்களில் மத்திய கிழக்கை அடையும் என்றும் அமெரிக்க கடற்படை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கத்தாருக்கு இங்கிலாந்தும் ஜெட் விமானங்களை அனுப்பியுள்ளது. இந்நிலையில் கமேனியின் உத்தரவை நிறைவேற்ற துப்பாக்கியின் விசையில் விரல் வைத்தபடி வீரர்கள் காத்திருப்பதாக ஈரான் புரட்சிகர இராணுவ தளபதி ஜெனரல் மஹ்மூத் பாக்ஃபோர் எச்சரித்துள்ளார். அமெரிக்காவின் எந்த ஒரு சிறிய தாக்குதலையும் முழு அளவிலான போராகவே கருதி பதிலடி தரப்படும் என்று ஈரான் கூறியுள்ளதால் மத்திய கிழக்கில் போர் பதற்றம் அதிகரித்து வருகிறது. வாக்கு திருட்டு மற்றும் சிறப்பு தீவிர திருத்தம் மூலம் வாக்குரிமையை பறிப்பது இந்திய ஜனநாயகத்தை களங்கப்படுத்தும் செயல் என காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே விமர்சித்துள்ளார். மத்தியில் ஆளும் பாஜக அரசுடன் தேர்தல் ஆணையம் கைகோர்த்து வாக்காளர் பட்டியல் முறைகேட்டில் ஈடுபட்டு வருவதாக காங்கிரஸ் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகிறது. குஜராத்தில் வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியான சில நாட்களில் 12 லட்சம் ஆட்சேபனைகள் வந்த நிலையில் எங்கெல்லாம் SIR பணிகள் நடக்கிறதோ அங்கெல்லாம் வாக்கு திருட்டு நடப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தி குற்றம் சாட்டியிருந்தார். இந்நிலையில் 1950ஆம் ஆண்டு ஜனவரி 25 இந்திய தேர்தல் ஆணையம் ஏற்படுத்தப்பட்டதை நினைவு கூறும் தேசிய வாக்காளர் தினத்தை முன்னிட்டு காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில் நாட்டின் எதிர்காலம் மக்களுக்கானது என்பதையும் மக்களின் ஒருமித்த குரல் அவர்கள் விரும்பும் தேசத்தை கட்டமைக்கும் வலிமை உடையது என்பதையும் நினைவுபடுத்துவதே தேசிய வாக்காளர் தினம் என குறிப்பிட்டுள்ளார். சுதந்திரமான, நேர்மையான மற்றும் அச்சமற்ற முறையில் மக்கள் வாக்களிப்பதற்கு நியாயமான வாக்காளர் பட்டியல் முதன்மையான தேவையாக உள்ளது என்று அவர் கூறியுள்ளார். வாக்கு திருட்டு மற்றும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் மூலம் வாக்களிக்கும் உரிமையை பறிப்பது இந்தியாவின் ஜனநாயகத்தை களங்கப்படுத்தும் செயல் என்று திரு கார்கே சாடியுள்ளார். அண்மை காலமாக தேர்தல் ஆணையம் உள்ளிட்ட அமைப்புகள் மீது தொடர்ச்சியான அழுத்தம் தரப்படுவதாக கூறியுள்ள அவர், ஜனநாயகம் பெயருக்கு உயிருடன் இருப்பதன்றி உண்மையாகவே செழித்து வளர அந்த அமைப்புகளின் சுதந்திரத்தை பாதுகாக்க வேண்டியது மக்களின் கடமை என்று வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டில் அன்றும் இன்றும் என்றும் இந்திக்கு இடமில்லை என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் உறுதிபட தெரிவித்துள்ளார். ஆண்டுதோறும் ஜனவரி 25 மொழிப்போர் தியாகிகள் தினம் அனுசரிக்கப்படுகிறது. அதை முன்னிட்டு சென்னை மூலக்கொத்தளத்தில் உள்ள மொழிப்போர் தியாகிகள் நினைவிடத்தில் திமுக தலைவரும் முதலமைச்சருமான திரு ஸ்டாலின் தலைமையில் இன்று மொழிப்போர் தியாகிகளுக்கான வீரவணக்க நாள் அனுசரிக்கப்பட்டது. இதையொட்டி நடைபெற்ற பேரணியில் பங்கேற்ற முதலமைச்சர் திரு ஸ்டாலின்
துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஆகியோர் தமிழுக்காக உயிர் நீத்த தாளமுத்து மற்றும் நடராஜன் உருவப்படங்களுக்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். பின்னர் மொழிப்போர் தியாகிகளின் நினைவு தூணுக்கு மலர் வளையம் வைத்து திரு ஸ்டாலின் மரியாதை செலுத்தினார். அப்போது தியாகிகளுக்கு வீர வணக்கம் செலுத்தப்பட்டது. வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். மொழிப்போரில் உயிர் நீத்த, மொழிப்போரில் உயிர் நீத்த, மொழிப்போரில் உயிர் நீத்த, மொழிப்போரில் உயிர் நீத்த தியாகிகளுக்கு வீர வணக்கம், தியாகிகளுக்கு வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். மூலக்கொத்தளத்தில் இருந்து எழும்பூருக்கு சாலை மார்க்கமாக சென்ற திரு ஸ்டாலினுக்கு பொதுமக்களும் தொண்டர்களும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். எழும்பூரில் தாளமுத்து, நடராஜன் ஆகியோரின் சிலைகளை அவர் திறந்து வைத்து மரியாதை செலுத்தினார். இதுகுறித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள திரு ஸ்டாலின், தமிழ்நாட்டில் அன்றும் இன்றும் என்றும் இந்திக்கு இடமில்லை என்று தெரிவித்துள்ளார். இந்தி எதிர்ப்பு போராட்டங்களின் புகைப்படங்கள், அது தொடர்பான செய்திகளின் நகல்கள் ஆகியவற்றையும் அவர் பகிர்ந்துள்ளார். மொழியை உயிராய் நேசிக்கும் ஒரு மாநிலம் இந்தி திணிப்புக்கு எதிராக ஒன்று திரண்டு போராடியது என்றும், இந்தியை திணித்த ஒவ்வொரு முறையும் அதே வீரியத்தோடு போராடியது என்றும் திரு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இந்திய துணை கண்டத்தில் உள்ள பல்வேறு மொழி வழி தேசிய இனங்களின் உரிமையையும் அடையாளத்தையும் தமிழ்நாடு காத்தது என்று அவர் கூறியுள்ளார். தமிழுக்காக தங்கள் இன்னுயிரையே இந்த தியாகிகளை நன்றியோடு வணங்குவதாகவும், மொழி போரில் இனி ஒரு உயிரும் போகாது என்றும் திரு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். நம் தமிழ் உணர்வும் சாகாது, இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம் என்றும் அவர் உறுதிபட கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் 3 நாட்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையின் பல பகுதிகளில் நேற்று இரவு முதல் விட்டு மழை பெய்ததால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. சென்னையில் இன்று சில பகுதிகளில் சாரல் மழை பெய்த நிலையில் வானம் மேகமூட்டத்துடன் காட்சியளித்தது. தாம்பரம், சோழிங்கநல்லூர் உள்ளிட்ட புறநகர் பகுதிகள், பொன்னேரி, திருவள்ளூர் உள்ளிட்ட இடங்களில் பெய்த மழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. செங்கல்பட்டு, மதுராந்தகம், காஞ்சிபுரம், கல்பாக்கம் ஆகிய பகுதிகளில் காற்றுடன் மழை கொட்டியது. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரம் மழை பெய்ததால் சம்பா அறுவடை பணிகள் பாதிக்கப்பட்டன. காட்டுமன்னார் கோவில் பகுதியில் பெய்த மழையால் அறுவடை செய்து குவித்து வைக்கப்பட்டிருந்த நெல்மணிகள் நனைய நேரிட்டது. இதனிடையே குமரிக்கடல் பகுதியில் இருந்து வடக்கு கேரள கடலோர பகுதிகள் வரை நிலவும் கிழக்கு வளிமண்டல காற்றலை காரணமாக இன்று முதல் நாளை மறுநாள் வரை தமிழக கடலோர பகுதிகள், உள் தமிழகம், புதுச்சேரி, காரைக்காலில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக வேளாங்கண்ணி, மாமல்லபுரம், மரக்காணம் ஆகிய இடங்களில் தலா 4 சென்டிமீட்டர் மழை பதிவாகி உள்ளதாக வானிலை மையம் கூறியுள்ளது. மதுரையில் ஜல்லிக்கட்டு போட்டி வெகு விமர்சையாக நடைபெற்றது. அலங்காநல்லூர் அருகே கீழக்கரையில் அமைந்துள்ள கலைஞர் நூற்றாண்டு ஏறு தழுவுதல் அரங்கத்தில் இன்று வீர விளையாட்டு போட்டி நடைபெற்றது. இதில் 1000 காளைகளும் 500 மாடுபிடி வீரர்களும் பங்கேற்றனர். முறையான மருத்துவ பரிசோதனைகளுக்கு பின்னர் மாடுபிடி வீரர்களும் காளைகளும் போட்டியில் கலந்து கொள்ள அனுமதி அளிக்கப்பட்டது. வாடி வாசலில் இருந்து சீறி வந்த காளைகளை மாடுபிடி வீரர்கள் போட்டி போட்டு அடக்கினர். போலீஸ் வினோத் பிரகாஷ் மாட்டின் பெயர் பாயும்புலி, அருமையான மாடு, ஜோரா போதும் பூத்தலைக்கு சந்திரமயம் ஐயனாவுக்கு மாட்டின் பேர் நாகராஜ். ஆகா, சூப்பர், திறமையான மாடுப்பா. வீரரெல்லாம் காளையான்னு பாத்துறோம். அற்புதம், சூப்பர். வீரர் வெற்றி பெற்றார், விட்டுருப்பா. சிறந்த மாடு, வீரர் வெற்றி பெற்றார். காளைகளை அடக்கிய வீரர்களுக்கும் அடங்காத காளைகளின் உரிமையாளர்களுக்கும் சைக்கிள், அண்டா உள்ளிட்ட பரிசுகள் வழங்கப்பட்டன. தவேக செயல் வீரர்கள் கூட்டத்தில் பேசிய அக்கட்சியின் தலைவர் திரு விஜய், மத்திய பாஜக அரசு குறித்து எந்த விமர்சனமும் செய்யவில்லை. 2026 சட்டமன்ற தேர்தலில் தவேகாவுக்கு விசில் சின்னத்தை தேர்தல் ஆணையம் ஒதுக்கியுள்ளது. இந்நிலையில் மாமல்லபுரத்தில் இன்று நடந்த கட்சியின் செயல் வீரர்கள் கூட்டத்திற்கு வந்த திரு விஜயை விசில் அடித்து நிர்வாகிகள் வரவேற்றனர். பின்னர் பேசிய அவர், தவேகாவினர் உண்மையாக சுதந்திரமாக உழைக்க வேண்டும் என்றார். எந்த அழுத்தத்திற்கும் அடிபணிய போவதில்லை என்றும், அடிமையாக இருப்பதற்காக கட்சி தொடங்கவில்லை என்றும் திரு விஜய் கூறினார். ஏதோ அழுத்தம் இருக்குமோன்னு நினைக்கிறீங்களோ? அழுத்தமா? நமக்கா?
இந்த அழுத்தத்துக்கெல்லாம் அடங்கி போகிற ஆளா இந்த ஆள்? இந்த மூஞ்சா பார்த்தா அப்படியே தெரியுது உங்களுக்கு. அதனால் அப்படியெல்லாம் நடக்காது. அதுவும் முக்கியமாக நம்மக்கிட்ட அதெல்லாம் நடக்காது. பின்னர் தாவேகாவுக்கு தேர்தல் ஆணையம் ஒதுக்கிய விசில் சின்னத்தை அறிமுகம் செய்த திரு விஜய் நிர்வாகிகள் மத்தியில் விசில் அடித்தார். நம்ம சின்னம் உங்கள் சின்னம். கரூர் கூட்ட நெரிசல் வழக்கு தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு ஆஜரான திரு விஜயின் ஜனநாயகன் படத்திற்கு தணிக்கை சான்றிதழ் பெறுவது தொடர்பான வழக்கில் வரும் 27ஆம் தேதி தீர்ப்பு வெளியாக உள்ளது. இந்நிலையில் இன்றைய கூட்டத்தில் மத்திய அரசு மற்றும் பாஜக பற்றி திரு விஜய் எந்த விமர்சனமும் செய்யவில்லை. இனி வருவது செய்தித் துளிகள். வங்கதேசத்துக்கு ஆதரவு தெரிவித்து T20 உலகக்கோப்பை தொடரில் பாகிஸ்தான் அணி பங்கேற்காவிட்டால் அந்த அணிக்கு பல்வேறு தடைகள் விதிக்கப்படும் என சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் எச்சரித்துள்ளது. போட்டிகளில் விளையாட இந்தியா வந்தால் பாதுகாப்பில்லை என்று வங்கதேச கிரிக்கெட் வாரியம் பிடிவாதம் பிடித்ததால் அந்த நாட்டு அணி தொடரில் இருந்து நீக்கப்பட்டது. இது அநீதியானது என விமர்சித்த பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரிய தலைவர் மோஷின் நக்வி தமது நாடு எத்தகைய முடிவையும் எடுக்கும் என்று தெரிவித்திருந்தார். அவ்வாறு முடிவெடுத்தால் ஆசிய கோப்பை போட்டியில் பங்கேற்கவும் எந்த சர்வதேச அணியுடன் போட்டிகளில் பங்கேற்கவும் தடை விதிக்கப்படும் என்று ICC கூறியுள்ளது. சென்னை கிண்டி காந்தி மண்டப வளாகத்தில் உள்ள மொழிப்போர் தியாகிகள் நினைவு மணி மண்டபத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த தாளமுத்து, நடராசன் உள்ளிட்ட மொழிப்போர் தியாகிகளின் படங்களுக்கு தமிழ்நாடு அரசு சார்பில் மலர் வணக்க நிகழ்வு நடைபெற்றது. அமைச்சர்கள் வெள்ளக்கோவில் திரு மு. சுவாமிநாதன், திரு மா. சுப்பிரமணியன், மேயர் திருமதி பிரியா உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தினர். எடப்பாடி திரு பழனிசாமியை விமர்சனம் செய்த திரு டிடிவி தினகரன் மீண்டும் கூட்டணியில் சேர்ந்துள்ளது வெட்கக்கேடானது என அமைச்சர் திரு ரகுபதி கூறியுள்ளார். புதுக்கோட்டை கலைஞர் கருணாநிதி மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் இது நம்ம ஆட்டம் 2026 என்ற முதலமைச்சர் இளைஞர் விளையாட்டு திருவிழாவை அவர் தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு ரகுபதி, அதிமுக பாஜக கூட்டணி பலவீனமாது என்றும் எத்தனை கட்சிகள் அதில் இணைந்தால் திமுகவின் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை வெல்ல முடியாது என்றும் கூறினார். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை, இந்தியா கூட்டணியை யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது. தமிழ்நாட்டு மக்களுடைய மனதிலே யார் இருக்கிறாரோ அவர்தான் வெல்ல முடியுமே தவிர கூட்டத்தை கூட்டி காண்பித்து யாரும் வெல்ல முடியும். காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழக வளாகத்தில் உள்ள லட்சுமி வளத்தமிழ் நூலகத்தில் குழந்தைகளுக்கான பிரிவு இன்று தொடங்கி வைக்கப்பட்டது. முன்னாள் மத்திய நிதியமைச்சர் திரு ப. சிதம்பரம் நன்கொடையாக வழங்கிய 12 கோடி ரூபாயில் அமைக்கப்பட்ட லட்சுமி வளத்தமிழ் நூலகத்தை கடந்த ஆண்டு முதலமைச்சர் திரு மு. ஸ்டாலின் திறந்து வைத்தார். அங்கு இன்று சிறுவர்களுக்கான பிரிவை திரு சிதம்பரம் முன்னிலையில் துணைவேந்தர் திரு ரவி திறந்து வைத்தார். குழந்தைகள் பிரிவில் தெனாலிராமன் கதைகள், குழந்தை கவிஞர் அழ வள்ளியப்பா நூல்கள், விக்ரமாதித்தன் கதைகள் உள்ளிட்ட 1000க்கும் மேற்பட்ட நூல்கள் இடம்பெற்றுள்ளன. தொடக்க நிகழ்ச்சியை ஒட்டி நூலக வளாகத்தில் மரக்கன்றுகளும் நடவு செய்யப்பட்டன. காரைக்காலில் தேசிய வாக்காளர் தின விழிப்புணர்வு சைக்கிள் பேரணியை மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா சைக்கிள் ஓட்டி தொடங்கி வைத்தார். இதில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன், அமைச்சர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு முடிவில் உறுதிமொழி ஏற்றனர். தேசிய வாக்காளர் தினத்தை முன்னிட்டு ராமநாதபுரத்தில் நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியில் மாணவர்கள் விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தி சென்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் உள்ளிட்ட பல இடங்களிலும் வாக்காளர் தின விழிப்புணர்வு பேரணிகள் நடத்தப்பட்டன. மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களில் வாக்குப்பதிவு செய்வது குறித்தும் விளக்கம் அளிக்கப்பட்டது. திருச்செங்கோட்டில் சிறிய குழந்தைகளுக்கான கிட்டத்தான் ஓட்ட போட்டிகள் நடைபெற்றன. சாலை பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் நடைபெற்ற இந்த பந்தயத்தில் 200க்கும் மேற்பட்ட மழலைகள் தங்கள் பெற்றோருடன் ஓடினர். குழந்தைகளுக்கான இந்த ஓட்ட பந்தயத்தை பலரும் கண்டு ரசித்தனர். வெற்றி பெற்ற குழந்தைகளுக்கு பரிசுகள், பாராட்டு சான்றிதழ்கள், பதக்கங்கள் வழங்கப்பட்டன. சென்னையில் இன்று ஆபரண தங்கம் விலை மாற்றமின்றி ஒரு சவரன் 1,18,000 ரூபாயாகவும் கிராம் 14,750 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலையும் மாற்றமின்றி ஒரு கிராம் 365 ரூபாயாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். ஈரான் நோக்கி போர்க்கப்பல்களை அமெரிக்கா அனுப்பியுள்ள நிலையில் ஈரான் உயர்தலைவர் கமேனி பாதாள அறையில் பாதுகாப்பாக தங்க வைக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. வாக்கு திருட்டு மற்றும் சிறப்பு தீவிர திருத்தம் மூலம் வாக்குரிமையை பறிப்பது ஜனநாயகத்தை களங்கப்படுத்தும் செயல் என காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே விமர்சித்துள்ளார். தமிழ்நாட்டில் அன்றும் இன்றும் என்றும் இந்திக்கு இடமில்லை என்று முதலமைச்சர் ஸ்டாலின் உறுதிபட தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம்.
உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.